நாங்க ஏமா விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றோம்? இதை கேளுங்க. நான் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து நான் வந்து ஒரு மனுஷனை பார்த்து ரசிச்சேன்னா அது வந்து விஜய் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹீரோ விஜய் மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து. அவரோட ஃபைட் சீனு, அந்த ஹியூமர் சென்ஸு, காமெடி, டான்ஸு, ஃபைட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான எமோஷன் சீனு பார்த்து ரசிச்சவன் நான். என்னோட நோட்டு இருக்கும், அந்த ₹1 ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, விஜய் ஸ்டிக்கர். என் நோட்டு புக்கு ஃபுல்லா அந்த விஜய் போட்டோ தான் ஒட்டியிருப்பேன். எங்க வீட்டுல பீரோ இருக்கும், அந்த பீரோலையும் விஜய் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதுல விஜய் 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 மட்டும்தான். விஜய் மட்டும் பத்தி தான் நாங்க பேசணும். அங்க ஏன் செய்யறோம்னா, அவர் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல எல்லாம் விஜய் விஜய்னு கூப்பிட்டு, அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வயசு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டே பழகிட்டோம். அந்த ஒரு பாண்ட் வந்து பிரிக்க முடியாது. பேசுவேன், அண்ணன் தான் சொல்ல முடியும் அவரை. வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, மக்களுக்கு என்னென்ன பண்ணாருன்ட்டு நான் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்றேன், பாருங்க. 1998 சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது 23. 23 வயசுலேவா? 1999 கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய 23 வயசுலயே அவர் எல்லா நல்லதுமே பண்ணியிருக்காரு. 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதா ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா, 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான். 1998 எவனும் 250 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல. இந்த மாதிரி மனுஷனா எப்படி நாங்க விட்டு கொடுக்க முடியும்?